வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமைக்கான தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 20,000 தரிசன டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்தது. இதில் இன்றைய தினத்திற்கான விடியற்காலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சார்ஜுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கு அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சார்ஜுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று குறைவாகவே காணப்பட்டு இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை உடனுக்குடன் ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 6:30 மணி நேர நிலவரப்படி திருப்பதியில் வழங்கப்படும் ஸ்லாட்டர் சௌதர்ஷி டிக்கெட் நிலவரம். இந்த தினத்திற்கான இரவு 8 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சார்ஜுகள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 3200 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கான திவ்தேஷன் டோக்கன் நிலவரம். இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சார்ஜுகள் சென்று கொண்டது. மொத்தமாக 2400 தரிசனங்கள் தற்போது ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை மீதமுள்ள என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதன் காரணமாக பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை உடனுக்குடன் பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனுப்பிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் நீங்கள் செய்கின்ற ஒழுக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கூட சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.